மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த படத்துல சார்? போஸ்டர் பார்க்கும்போதே பயங்கரமா அடிச்சு இருக்கு. மூஞ்ச உடைச்சு ரத்தம் வர வச்ச மாதிரில சொல்றீங்க. பிரஸ் மீட்ஸ் ஒன்று பேசுவார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இவர் பாட்டு அப்படி சைலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. அங்க நம்ம ரொம்ப கோவமா வர லுக் வேற கொடுக்குறோம். சார் 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 கெஞ்சலாம். ரொம்ப கஷ்டமான காரியம் அவர் கூட சேர்ந்து சீரியஸ் ரோல்ல நடிக்கிறது. கரெக்டா ஒரு வாட்டி நீங்க அழுது காட்டுங்களேன் அப்படின்னோன்னே நான் அழுது காட்டினோன்னே தயவு செஞ்சு நானே அழுது ஒரு சீன்ல நடிக்கும்போது அப்படிதான் பார்த்தாரோம். இல்ல நான் எதிர்பார்த்த எமோஷன் வரும், அதெல்லாம் மியூசிக் போட்டு வந்துடும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு காமெடியா அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு யதார்த்தமான நமக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து போற போக்கில் அப்படியே கவுண்டர் பண்ணி பயங்கர ஜாலியா ஃபன் பண்ற ஒரு பர்சனை இந்த மாதிரி நான் பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு போஸ்டர் வந்துட்டு பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது. தட் இஸ் சட்டம் என் கையில் திரைப்படத்துக்காக இது வரைக்கும் காமெடி ஜானர்ல இருந்த ஆக்டர் சதீஷ் அவர்கள் அவருக்கு அடுத்து ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி நாயசேகர்ன்ற திரைப்படத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டராகவும் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு. பட் இப்போ வந்து பண்ணக்கூடிய இந்த சட்டம் என் கையில் திரைப்படத்துல ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ல ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. போஸ்டர் பார்க்கும்போதே பயங்கர ரத்த கிளறியா இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்தை பத்தி மேலும் ரொம்ப டீட்டெயிலா பேசணும் அப்படின்றதுக்காக அந்த ஹோல் டீமே இருக்காங்க. தி டைரக்டர் இங்க இருக்காரு, மிஸ்டர் சச்சி அவர்கள். தென் அஃப்கோர்ஸ் கதையின் நாயகன் சதீஷ் அவர்கள் இருக்காங்க. தென் அந்த படத்துல ஒரு பயங்கரமான வில்லனா பார்த்த உடனே வில்லன் ஃபீல் கொடுக்கக்கூடிய பாவேல் இங்க இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட தான் பேச போறோம். வணக்கம் டைரக்டர் சார். எங்க சதீஷ் வந்து நாங்க இவ்வளவு சீரியஸா பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பி ஃபேஸா தான் பார்த்துருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த படத்துல சார்? போஸ்டர் பார்க்கும்போதே பயங்கரமா அடிச்சு மூஞ்ச உடைச்சு ரத்தம் வர வச்ச மாதிரில சொல்றீங்க. மேக்கப் தான் அது. காமெடி படம் எனக்கு திருப்பி அதே ஜானருக்குள்ள திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு காமெடி படம் பண்ணணும், எனக்கு அடுத்து த்ரில்லர் பண்ணணும், அடுத்து எமோஷன் பண்ணணும். ஓகே. இப்போ அவர் பெரிய காமெடியன், ஒரு ஹீரோவா நிறைய காமெடிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் படம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணும்போது சதீஷ் இதை பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் இந்த படம் கொடுக்கும் கண்டிப்பா. நீங்க வெரி க்ளோஸ் டு ஹிம்ல, பிகாஸ் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இப்ப நார்மலா அவர் பேசும்போது வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னியா தான் பேசுவார். கவுண்டர் பண்றதுமே எப்படி இவர் வந்து நீங்க ஒரு சீரியஸ் நோட்ல கொண்டு ஃபிட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா எப்படி வந்தது அவரை? இல்லை இப்போ அதாவது நம்ம கதை என்ன டிபெண்ட் பண்ணுது, கதை ஹீரோ இந்த மாதிரி தேவை அப்படின்றது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸரில் வைபவ் சார் பார்த்தீங்கன்னா, வைபவ் சார் ரொம்ப சட்டிலாக எல்லா படமும் பண்ணியிருப்பார். ஆனால் சிக்ஸரில் வந்து ரொம்ப துருன்னு பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கதைக்கு இவர் கரெக்டாக அந்த கதையை புரிஞ்சுக்கு நடித்தா போதும். நீங்கள் யார் வேணால் நடிக்கலாம், நீங்கள் யாரை வேணால் எந்த எமோஷன் வேணால் பண்ண வைக்கலாம், யார் வேணால் எது வேணால் பண்ணலான்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இவங்களை காமெடியாகவே பார்க்குறோம், டக்குன்னு சீரியஸாக பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது, பார்க்கலாம். இப்போ எனக்கு தோணுச்சு, இல்லை இவர் சீரியஸாக பண்ணால் ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது கண்டிப்பாக அதை எடுத்து முடிக்கும் போது நான் ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் எனக்குமே அவருக்குமே எல்லாருக்குமே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, இல்லை பயங்கர ஹாப்டாக இருக்காரு அவர். இது வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரியஸ் டோனில் பார்த்தது இல்லை. பட் எமோஷ்னலாகவும் அழுவுறது எல்லாமே இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இதில் காட்டியிருக்காரு. அப்போ வந்து எங்களோட சதீஷ் வந்துட்டு ஹி இஸ் எ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். பட் அவர் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து காமெடி சூஸ் பண்ணனால நாங்கள் இந்த மாதிரி சீரியஸா யதார்த்தமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணக்கூடியது நீங்க இப்போ எவால்வேட் பண்ணியிருக்கீங்க. எவால்வேட் பண்ணலங்க, இந்த கதை பண்ணிச்சு அவ்வளோதான். ஓகே. ஸோ எப்படி அவர் செட்டில் வந்து இந்த படத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பயங்கர கவுண்டர்ஸ் டைலாக் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எப்படி கவுண்டர் வரும்? ரொம்ப சீரியஸ் மூட்ல தான் ஜாலியாக தான் இருப்போம். இல்லை ஷார்ட்லேயே வந்துட்டே இருக்கும், கவுண்டர் வந்துட்டே இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் கூட வந்து காம்பினேஷன் நடிக்கிறது தான். அதுவும் சீரியஸான ரோல். இப்போ நம்ம சீரியஸா இருக்கணும். ஸோ இவர் நார்மலா இவர் பாட்டு அப்படி சைலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. அங்க நம்ம ரொம்ப கோவமா வர லுக் வேற கொடுக்குறோம். சார் 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 கெஞ்சலாம். கொஞ்ச நேரம் இருக்கு சார், இதை முடிச்சிடுறேன். இல்ல ஆனா இப்ப அவர் சொன்னார்ல ரொம்ப சீரியஸா எமோட் பண்றேன், அதை விட சீரியஸான ஒரு பர்சன் சார். நீங்க பார்க்கும்போது உங்களை பார்த்தா பயமா இருக்கும். நீங்க இப்ப இதெல்லாம் சொல்லும் போது ஹவு டிட் யூ, இப்ப அவர் வந்து கதையின் நாயகன், பட் இருந்தாலுமே அவரு கூட ஒர்க் பண்றதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு மொமெண்ட் தெரியுமா அப்படின்னு. ஆனா நீங்களே உங்களை நினைச்சு பயங்கரமா பயந்தீங்க அப்படின்னு வேற சொன்னீங்க இந்த படத்தை பார்த்த உடனே. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்?
அது டைரக்டர் தான் காரணம். நம்ம அதாவது ஒரு பெர்ஃபார்மருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அது ரைட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ரைட்டிங்லேயோ இல்லை வந்து அங்கே நடிக்கும் போதோ கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு ஆக்டராக அவங்களால எவால்வ் ஆக முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ எந்த கிரெடிட் இருந்தாலும் அது டைரக்டருக்கு தான். அஃப்கோர்ஸ். ஆனால் உங்களை பார்க்கும்பொழுது வந்து ஒரு ஒரு பயங்கரமான வில்லன் தான். ஆனால் இந்த படத்துக்காக நீங்கள் மெனக்கெட்டு உங்களை நாங்கள் என்ன விதமான ஒரு வில்லனாக பார்க்கலாம் அந்த படத்தில்? இல்லை எதுலேயோ ட்விஸ்ட் இருக்கும், அது வில்லன்ற மாதிரியே போயிட்டு பட் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டான ஒரு கேரக்டர் அவரு தான் வில்லனா இருப்பாரு. ஆமா. நீங்க எப்படியே பிரேக் பண்ணிட்டீங்கன்னா பெரிய வில்லன் நினைச்சிட்டு இருப்போம், பட் அதோட பெரிய அதுதான் ட்விஸ்ட். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சதீஷ்? பீயிங் ரொம்ப ஜாலியா அப்படியே வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல ஒரு ஹீரோன்னு இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்களா நீங்க, வரும்போது வந்து உங்களே நீங்க வந்து கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது இருக்கும். சில டைம்ஸ்ல வந்து ஐயோ எனக்கு இந்த எமோஷன் வரல, பட் இருந்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே ஜாலியா இருந்தவன்டா அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றதுல வந்து இப்போ ஹீரோவா பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான எமோஷனும் பண்ணலான்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நீங்க ஒரு காமெடினா பண்ணும்போது கூட நிக்கணும், எல்லா சீன்லையும் நின்றுட்டு அங்கே அந்த கவுண்டர் அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு அதை மீறி அமைஞ்சுது. ஒரு எம்டன் மகன் மாதிரி ஒரு வடிவேல் சாருக்கு அமைஞ்சதாக இருக்கட்டும், நாகேஷ் நடித்த நிறைய படங்களாக இருக்கட்டும், அதில் எல்லாமே நல்ல எமோட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா விதமான சீன்ஸையும் பண்ணுறதுக்கான இது இருந்தது. இப்போ எனக்கு இதெல்லாம் ஹாப்பி தான், ஒரு சீரியஸாக பண்ணுறது. இன்னொன்று எல்லா பிடிச்ச நடிகளோடய நம்ம காம்பினேஷனில் நம்ம இருப்போங்கிறது. ஏன்னா நிறைய நேரம் கேரவனில் உட்காந்துருப்போம், முன்னாடிலாம் சொல்கிறேன், அதான் எடுத்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வர சொல்லுவாங்க வாங்க வாங்க வாங்கன்னா அங்கே பார்த்தா முக்கியமான ஏதாவது சீன் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. காஞ்சூரிங் என்ன பண்ணும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா சீன்லேயும் இருக்கும், நம்ம தான் வந்து பிரச்சனைக்கே காரணமாக இருக்கும், பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நம்ம தான் இருக்கும். என்னோட அம்மா எங்கள் அம்மாவா சரண்யா அம்மா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி விடிவி கணேஷ் அப்பா நடிக்கிறார். ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா விதமான எமோட்டும் பண்ணலான்றதுனால எனக்கு அந்த ஹீரோன்ற ரொம்ப நாட் ஆக்ஷன் நான் சொல்கிறேன் அதுவோ இல்லை லவ் பண்ணுறது அது சொல்ல, மீதி எல்லாத்தையும் சொல்கிறேன். அது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம், இதில் வந்து ஒரு அழுது நடிக்கிறதுலாம் நிறையா இருக்கும். ஆக்சுவலி நடிக்கும் போது கூட ஓகே, டப்பிங் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் டப்பிங் பண்ணும்போது அழுவாரு, கலை அழுதுட்டு இல்லை எனக்கு இது கரெக்டாக ஒரு வாட்டி நீங்கள் அழுது காட்டுங்களேன் அப்படின்னோடனே நான் அழுது காட்டினோன்னே தயவு செஞ்சு நானே அழுது முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஏதாவது மியூசிக்கை போட்டு விட்டுருக்கேன். அதாவது ஆரியா ப்ரோ அதான் பண்ணுவார், அவர் ஓப்பனாக சொல்லுவார், ஒரு சீனில் நடிக்கும்போது அப்படி தான் பார்த்தாரோம், இல்லை நான் எதிர்பார்த்த எமோஷன் வரும், அதெல்லாம் மியூசிக் போட்டு வந்துடும் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இங்கே அந்த இடம் மட்டும் ஏதாவது மற்றவங்களும் அழுவாங்களா சுற்றி, இல்லை அப்பா அம்மா கேரக்டர் அழுவாங்க, அப்போ பரவாயில்லைங்க அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. இல்லை அது கம்மி பண்ணிட்டு தான் நிறையா வரும். ஆக்சுவலி கஷ்டமான விஷயம் தான், அஃப்கோர்ஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஸோ இத்தனை நாளாக நம்ம பார்க்குறதுக்கும் எப்படி வந்து ஒரு நாள் லேடி கட்ட போட்டோடனே ரெமோ படத்தில் வந்து அம்மா காலை தொட்டு கும்பிடுவார், இப்படி நீ இவ்வளோ நாளாக இருக்கு, அந்த மாதிரி இப்போ தான் நமக்கு கமல் சாரோ இல்லை தனுஷ் சாரோட அருமைகள்லாம் இப்போ தான் ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்றது அஃப்கோர்ஸ் தெரியும், இதில் ரொம்ப நிறையா தெரியுது. பட் நீங்க டப்பிங்ல பார்க்கும்போது இந்த திரைப்படம் பார்க்கும்போது as an ஆடியன்ஸா பார்த்திருப்பீங்கல்ல நீங்க த்ரூ அவுட்டா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு பொதுவாகவே எனக்கு த்ரில்லர் ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே இன்டென்ஸாக எனக்கு எல்லாமே மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஒரு நான் சொல்றது நாங்கள் நல்லா எடுத்தோம் அதெல்லாம் அப்படி கூட சொல்ல, இடமாவே ஒரு ஏற்காடு, ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, நைட்டு ஏற்காடுல நைட்டு, ஸோ நல்லா மிஸ்ட் இருக்க டைம், அந்த டைமில் உங்களுக்கு மேலேருந்து ஒரு டாப் ஆங்கிலேருந்து கேமரா போக அதுலேயுமே ரொம்ப நல்லாவே ஒரு இது இருந்தது. ஆர்ட்டாகவே அதை பார்க்குறது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ த்ரில்லர் எனக்கு பிடிக்குங்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப இன்வால்வாக நடித்தேன். ஓகே, இது ஒரு சீன் அன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார் பரத்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து சின்ன பையன் தான், அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஒரு சின்ன ரோல், இவர்கிட்ட வந்து ஒரு அடி வாங்குற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். நான் இன்றைக்கி பார்த்துட்டு சொல்கிறேன், சும்மா ஒரு 1 வீக் முன்னாடியே அவரை பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன், என்னங்க நீங்கள் பெரிய ரோல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது போல் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். அதுக்கு அவர் நான் அப்படின்னாரு. நானே சொன்னேன், அதான் நீங்கள் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்கீங்க, கூட இன்னொருத்தருக்கு அவரும் நடிச்சிரு, அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, நானும் ஒரு இதில் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றேன். உடனே பரத் இல்லைண்ணா உங்களுக்கும் நல்ல ரோல் தான். ஏய் அப்படி உண்மையாகவே எடுத்துனா இவ்வளோ நேரம் அதை சீரியஸாக சொல்லியிருக்கேன். இங்கே வந்த உடனே ஒரு மேட்ரு ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், இல்லை அந்த மாதிரி அவங்க வரல, ஏன்னா அவங்க வந்து பெருசுன்னு சொல்லி சின்னதாக ஏதோ சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஆமாங்க இந்த படத்தில் கூட நீங்கள் தான் ஹீரோ, பரவாயில்ல நான் வந்து உட்காந்து இல்லையான்னு கேட்குறேன். அதுக்கு அவரு அப்படி ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கும் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டருக்கும் ஒரு லவ் சீன் இருக்குன்னு சொன்னார், ஆனால் எடுக்க அப்போ எல்லாருமே நம்பிதான் இருக்கீங்க, நான் மட்டும்தான் தெரியாம காமெடி செஞ்சு சொல்லிருக்கேன், அவங்க அதை சீரியஸாவே எடுத்துட்டு. பட் இந்த மாதிரி ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க செட்லயே இருக்கும், நீங்க அதை பண்ணக்கூடிய ஆள் தான் போய் அப்படியே பக்கத்துல போயிட்டு இல்ல தினமும் அதான் சொல்லிட்டேன்ல, உலகத்துல ரொம்ப கஷ்டமான காரியம் அவர் கூட சேர்ந்து சீரியஸ் ரோல்ல நடிக்கிறது. சீரியஸ் ரோல்ல ஏன் இப்படி பண்றீங்க சதீஷ்? ஜாலியா ஏதோ அந்த இடத்துக்கு ஜாலியா. அப்புறம் இந்த ஆடம்ஸ் இருக்கா தெரியுமா, ஆடம்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு,
அவர் இதில் வந்து கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வேலை செஞ்சார், ஒரு ரோலும் நடிச்சும் இருக்காரு. ஸோ அவரோடையும் பயங்கர ஃபன்னாக இருக்கும். அவர் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு எல்லாத்தையும். இதில் வெண்பான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. நான் சும்மா அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த அவங்க கிட்ட கூப்பிட்டு போய் சொல்கிறேன், ஏங்க இவர் என்ன தெரியுமாங்க கேட்டார் அப்படின்னோடனே, என்னங்க அண்ணே வாங்கண்ணே போய் வெண்பா கூட கொஞ்ச நேரம் அன்பாக பேசிகிட்டு இருக்கலாம்னு சொன்னார் அப்படின்ற சும்மா. அதுக்கு அவரு சும்மா அப்படி ஒரு ஜாலியாக பேசிட்டேன், எதனாலும் யூஸ் பண்ணிக்கிறேன்றாரு. ஏங்க நாங்க எங்க சொன்னது தானே கேட்கணும். அதையுமே வந்து அவங்க அது சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே ஆமாமா சும்மா அப்படியே உங்ககிட்ட அன்பா பேசிக்கலாம் கேட்டேன். யோ எப்ப ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப ஓகே நார்மலா வந்து ஒரு படம் எடுக்கிறோன்ற மைண்ட் செட்டுக்கு அவர் போயிட்டாரு சதீஷ். கூட இருக்கிறவங்களா வேற ஏதோ வேலை பார்த்துருக்கோம், சும்மா போட்டு விட்டதுக்கு வந்துருச்சு எல்லாம். அவர் எப்பவுமே கேட்பாரு, நாங்க செட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ பேசாம நானும் ஆக்டர் ஆயிடலாம் போல இருக்குது, நீங்களா ஜாலியா இருக்கீங்கல்ல. ஷூட் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் ரிலாக்ஸா காஃபி குடிச்சிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். ஒரு இடத்துல அது மாறி இருக்கும். எங்கன்னா ஏற்காடுல ஷூட் பண்றோம், சேசிங் அதெல்லாம் இருக்கு இதுல. அது வரைக்கும் உள்ள எடுப்பாங்க காலைல வரைக்கும். விடிய காலைல ஒரு 4 மணிக்கு குளிர் பீக், டிசம்பர் மாசம் பீக்ல இருக்கும்போது இந்த சட்டை தான் படம் பூரா போட்டுன்னு இருப்பேன். உள்ள எதுவும் போடும், ஏன்னா ஒரே நைட் நடக்குது. இதை போட்டுட்டு 2 வீலர்ல நான் மட்டும் டிராவல், வாங்க வாங்க நல்லா ஸ்பீடா வாங்க, ஸ்பீடா சும்மா தட மூஞ்சில் தெரியுது குளிர், இது பண்ணாதீங்க நல்லா அப்படின்றாரு. இவங்களாம் என்னன்னா நல்லா இதை போட்டு நல்லா போத்திக்கிட்டு சூடா ஏதாச்சும் இல்ல குச்சின்னு அப்படியே அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஷாட் வந்த உடனே அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா நாங்க பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நாங்க கேமரா தூக்கிட்டு போய் செட் பண்ணி வச்சு செஞ்சிருக்காரு. அப்பப்போ சீரியஸான சீன்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜாலியா வந்து அந்த சீன் ஜாலியா தான் இருப்பாங்க அவங்க. 20 காமெடியா இருக்கும். படம் தான் கொஞ்சம் சீரியஸ் த்ரில்லர், ஆனா ஸ்பாட்ல அந்த விஷயம் வந்து நான் ஒரு இதுக்கு சொல்றேன். விஜய் சார் மிகப்பெரிய இது என்னன்னா, கூட பேசிட்டு இருப்பாரு. கத்தியில வந்து ரொம்ப இன்டென்ஸ் அந்த இந்த சீன், பிரஸ் மீட் சீன் ஒன்று பேசுவார் தெரியுமா, அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக ஏதோ பேசிட்டே இருக்கும், சிரிச்சுனே இருக்காரு, அதுன்றாரு இதுன்றாரு எல்லாம் ஜாலியாக இருக்கும். என்கிட்ட அப்போ வந்து இவர் சொல்லிட்டு போவார், முருகதாஸ் சார் சொல்லிட்டே போவார், எங்க மூட கெடுக்காதீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் எங்க கூட வந்து பேசுங்க, வாங்க எங்க கூட வந்து பேசுங்க. அவர் இதாக சீரியஸாக இருக்கு அவரு எப்படி போவார். ஆனால் ஸ்பாட்டுக்கு போய் நின்ன உடனே ஒரு இது வரும் பாருங்க. யாரோ சமந்தாவா யாரோ சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக நான் சந்தேகப்பட்டேன். அந்த அளவுக்கு இங்கே இருக்காரு, அப்படி அங்கே வேற ஒரு ஆளாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ த்ரில்லர் ஜானர்ல ஆக்சுவலாக வந்து ஒரு சீரியஸ் படம் எடுக்கிறதுன்றது ஓகே. அதாவது வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வேற ஒரு ஜானர்ல வந்து இவர் சீரியஸாக காட்டணுன்றது ஓகே. பட் த்ரில்லர் ஜானர்ல ஏன் நீங்க வந்து சதீஷை ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? பிகாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ஃபிலிம் வாட் ஹி ஹஸ் டன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜானரில் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணால், அதான் ஆல்ரெடி வந்து அவர் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்து சேஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓவரால் ஒரு த்ரில்லர் ஃபிலிம்னு வரும்போது மியூசிக் ஒரு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நிச்சயமாக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில். ஏன்னா எல்லா ஜானரில் எடுத்தாலும் இந்த த்ரில்லர் ஹாரர் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஒரு பங்கெடுப்பாங்க. ஸோ ஹவு அபவுட் ஒர்க்கிங் வித் மியூசிக் கம்போசர்? படம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னே யார் மியூசிக்னு தான் கேட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று கொடுத்துருப்பாரு. நாங்கள் படத்தை அவ்வளோ எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஜோன்ஸ், MS ஜோன்ஸ்ன்ட்டு. அவர் இந்த படம் இது செகண்ட் படம் அவருக்கு. ஆக்சுவலி நாய் சேகர்ல வந்து ஒரு RR மட்டும் பண்ணார் படத்துக்கு. ஸோ அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லைங்க அதுவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமான டேலண்ட்டு. அவர் ஏன் இன்னும் வெளியில் வரலன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவரை பற்றி எழுதுவாங்க அதில். ஏன்னா ஒரு த்ரில்லர் அந்த மூடை எலிவேட் பண்ணுறதே மியூசிக்கு அண்ட் எடிட்டரும் கூட. எடிட்டர் ரொம்ப ஒரு கதையை, ஏன்னா எடிட்டர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாதான் மியூசிக் டைரக்டர் வாசிக்க முடியும் இல்லையா. ஸோ எடிட்டருமே நல்ல மார்ட்டின்ட்டு அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜோன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் தனியாக தெரிவார். நான் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். பட் பிஃபோர் தேட், ஆன் த ஹோலாக இந்த திரைப்படத்துக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் டைட்டில் மாதிரி தான் சட்டம் என் கையில் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் டைட்டில் கேட்டோன்னே எனக்கு தலைவர் ஞாபகம் தான் வந்தது. ஆஹா ஓகே அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரே ஒரு வார்த்தை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். ஐயோ இன்ஸ்பிரேஷன் ஆஃப் டைட்டில் வைக்கிறதுக்குன்றதுல ஒரு டிஸ்கஷன் போச்சா? ஏன்னா நீங்கள் அவரை வச்சு ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் பண்ணும்போது டைட்டில் வந்துட்டு ஒரு ஹைலைட்டடாக பார்ப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து நாய் சேகர் படம் பண்ணியிருந்தாரு. சதீஷ் வந்து ஹி வில் பி ரொம்ப ஜாலியாக இருக்கிற டைப்ஸ் இந்த மாதிரி தானே இருந்தது. ஸோ இப்போது இந்த படத்துக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும்போது ஹவ் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஆன் யுவர் டைட்டில்ஸ்? இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை நிறையா டைட்டில் யோசிச்சிங்களா? இல்லை எதுவுமே ஒரு டைட்டில் யோசிச்சு உடனே எல்லாம் ஃபிக்ஸ் ஆகாது. டைட்டிலுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு, நிறைய போச்சு.
என்னென்னோ சில டைட்டில் நம்ம கேட்போம், சில டைட்டில் கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்படி டைட்டிலில் வந்து ஒரு டைட்டில் இவர்கிட்ட சொல்லுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். இல்லைங்க இது பெட்டராக இருக்குது, இது வேண்டாம், அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு சட்டம் என் கையில்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அசிஸ்டண்ட்டோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. சொல்லும்போது ஆமாம்ல கதைக்கு சூப்பராக இருக்கும்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டோம். சட்டம் என் கையில் நல்லா இருக்குங்க, கமல் சார் டைட்டில். அப்போ அங்கே கேட்போம் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை அது வந்து நீங்கள் பாலு சார்கிட்ட தான் கேட்கணும். அப்போ பாலு சாரோட பையன் அவர்கிட்ட பேசும்போது, இதுதான் சார் லைன், இதுதான் அப்படின்னா, ஓ சூப்பர், அது மிகப்பெரிய ஹிட்டான படம், அந்த அந்த கதையை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைன் சொன்னோம். ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ அந்த கதை இந்த டைட்டிலை கெடுக்காம கதை நல்லா இருக்கு, அதனால நீங்கள் வச்சுக்கோங்கன்னு அவர் என்ஓசி கொடுத்தாரு. அப்படின்னு அந்த டைட்டில் கிடைச்சது. சத்யராஜ் சார் கூட அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா அவரு டைட்டில் சொல்லும்போது சொன்னார் அவர், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம் அதுதான். கமல் சாருக்குமே ஆரம்ப காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம்னு சொல்லிட்டு அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் அப்பப்போ சேனலில் போடும்போதெல்லாம் கீழே அது வரும்ல நடுவில் டைட்டில். எங்கள் அம்மா பார்த்து என்னடா சட்டமன் டிவியில் இருமா, ஆல்ரெடி வந்த படம் தான், என்னடா உங்கள் படத்தை வேற யாரோ வச்சிருக்காமா, அந்த படமா நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பயந்துட்டாங்க, என்னடா டிவியில போட்டா அதுக்குள்ள. ஸோ அஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா, அஜய் ராஜ் அவர் மேபி லைக் ஹி வாஸ் ஐ மீன் ஹி வுட் பி பிஸி நவ். ஸோ அவரோட கேரக்டர் இந்த படத்துல என்ன? இல்லை நாங்கள் பிஸி இல்லாமல் வந்து உட்காந்து இல்லை. சொல்லல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் ஒரு எஸ்ஐ. அது என்னன்ட்டு அது நான் அந்த என்ன கதை என்ன கேரக்டர் அதெல்லாம் நான் அது சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குள்ள யார் அக்யூஸ்டு யார் என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது இல்லையா, யார் என்ன பண்றது. ஒரு பெரிய இது ஒன்று நடந்துச்சு. என்ன பண்ணிட்டோம், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் யாருன்றது அப்போ டிசைட் பண்ணல. பேர் நேம் போர்டு இருக்கும்ல அந்த இதில் டேபிளில் போலீஸ் ஸ்டேஷனில், அதில் வந்து விக்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுட்டோம். அப்புறம் மைம் கோபி சார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் கடைசியாக தான் அது கடைசியாக தான் வரும் அந்த ரோல், ஆனால் ரொம்ப முக்கியமான ரோல். சரின்னு சொல்லிட்டு அவரை பேசலாம்னு சொல்லிட்டு ஓகே மைம் கோபி பேசினா, அவர் என்னன்னா ஏதோ படம் கண்டினியூ புஷ்பாக்கு அதுக்கோ ஃபுல் தாடியோட வந்து நிற்கிறாரு. தாடி வச்சுக்கிட்டு நீங்கள் போலீஸ்னு எப்படி காட்டுவீங்க, சரி என்ன பண்ணலாம் போது ஒருத்தர் ஐடியா, ஏங்க சூப்பருங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காருன்னு எல்லாம் போட்டாச்சு. அப்போ தான் விக்டர் பேர், என்னடா அது விக்டர்னு பேர் வச்சு நான் ஷூட் பண்ணும்போது என் அசிஸ்டன்ட் பார்த்துட்டான் போல இருக்கு. முடிஞ்சிச்சு, 2வது ஷாட் எடுத்துட்டு இருக்கோம், சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லலை. இல்லை சார் அப்போ சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏய் ஃபுல் சிஜிடா அப்படின்னா திரும்பி விக்டர் பேரை மாத்து. இல்ல அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவங்க அசிஸ்டன்ட்ஸ். இன்னொன்று வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ட்ரோனை இந்த டைம்ல தான் சாயங்காலம் இந்த 6 மணிக்கு எடுக்கணும் ஈவினிங்னு சொல்லி காலையிலேயே வர வச்சுட்டாங்க ட்ரோனை. புல்லட்ல வந்து போனோம் ஸ்டேஷனுக்கு. ஸோ புல்லட்ல ரொம்ப தூரத்துல இருக்கு. அவர் காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கே எல்லாம் புல்லட் ரெடியா, ஆமாம்மா எடுத்துட்டு வந்து அங்கேயே நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை 4 மணி நிறுத்தியாச்சு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே எப்போ வேணாலும் லைட் வரும் கரெக்டாக எடுத்துடலான்னு சொல்லி எல்லாம் ஓகே ரெடி, ஓகே நான் லைட் கரெக்டாக இருக்கு இப்போ வர சொல்லுங்கன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டியில பெட்ரோலே போடல. போடல ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. செகண்ட் எடுக்கலாம் அப்படினா செகண்ட் பெட்ரோல் போடல. கண்டிப்பா உலகில தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு இதே மாதிரி மெரினால ஒரு நடந்தது. மெரினா படத்துல ஒரு ஷார்ட்ல இருக்கு. அப்படியே என்னன்னா அது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல அப்போ பண்ணப்பட்ட ஒரு படம் அது. ஸோ நானும் சிவாவும் வந்து ஒரு இதில் அப்படி எட்டி பார்ப்போம். இவங்க பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க ஓவியா, நாங்கள் 2 பேர் பார்ப்போம். பார்க்கும்போது ஷார்ட்டு இதாச்சு போய் இதில் பார்த்துன்னு இருக்கும் மானிட்டரை சும்மா செக் பண்ணி பார்த்தா ஹெல்மெட் போட்டுன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஹெல்மெட் போட்டு நடந்து போயிருக்கிறாரு இப்படி இப்படின்ட்டு. நாங்கள் பார்த்து சிரிச்சுட்டு அவர் கூப்பிட்றோம், ப்ரோ என்ன ப்ரோ ஹெல்மெட் போட்டு நடந்து போயிருக்கீங்க அப்படின்னு. எப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, நான் பேரை சொல்ல வேண்டாம்னு வந்தேன். அவரு டக்குன்னு வந்து இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க. அவர் டக்குன்னு வந்து சார் இல்லை சார் நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா ஷாட்லையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வைக்கிற அளவுக்கு இது இல்லை. நான் வந்து அதனால வந்து நானே எல்லா ஷாட்லையும் நடந்து போயிட்டு வந்துட்டேன். அதனால தான் சார் அது தெரியுதுங்க, அதனால ஹெல்மெட் போட்டு எங்க நடந்து போறீங்க. அதான் சார் நானே எல்லா ஷாட்லையும் நடந்து போறேன் தெரியும், அதனால தான் நான் ஹெல்மெட் போட்டு நடந்து போறேன். அது தெரியுதுங்க, ஹெல்மெட் போட்டு எங்க நடந்து போனீங்க சார். அதான் சார் நான் வந்து திருப்பி வரேன், அதனால சரிங்க ஹெல்மெட் போட்டு எங்க நடந்து போனீங்க. இல்லை சார் ஐயோ. உங்க கூட ஒர்க் பண்ணவங்க நீங்க அவங்களோட டிராவல் பண்ணாங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து உங்க கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். சினிமாக்குள்ள நுழையிறது கஷ்டம், நுழைஞ்ச ஒரு இடத்த பிடிக்கிறது கஷ்டம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த கட்டம் போகும்போது நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம கூட இருந்தவங்கள கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு டீமா ஒரு படம் பண்றதுன்றது வந்து ஒன்று இருக்கு.
இதை வந்து ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பார்க்குறேன். ஸோ உங்களுடைய நீங்கள் காமெடினா ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா when you came into the hero genre, உங்களுடைய நடிகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வரீங்க. இது எல்லாரும் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. பட் சதீஷுக்கு வந்துட்டு அது மைண்ட்ல வந்துட்டே இருக்குமா, அடுத்த படம் பண்ணும்போது நம்ம கூப்பிடணும்ப்பா, இவரை வச்சு பண்ணணும்ப்பா, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குமா? இல்ல மத்தவங்க மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கதைக்கு தேவைப்பட்டது நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். இது அவரு சொல்லக்கூடாது பதில் இருக்கு. என்னன்னா ஆமா, ஏன்னா சட்டமின் கையில தான் ஃபர்ஸ்ட் சதீஷ் சாரை மீட் பண்றேன். ஸோ மீட் பண்ணும்போது இவர் மைன் கோபி அண்ணா வந்து அவன் கூட கொஞ்சம் உஷாராக நடிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி இப்படி நான் டக்குன்னு என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, அடுத்த படத்துலேருந்து நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி வானான்னு சொல்லிட போகிறாருண்ணே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே இவரு என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க சட்டுன்னு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னார். அதுக்கு பிறகு அந்த படம் முடிஞ்ச பிறகு அவர் அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல நான் கூட ஒரு முக்கியமான ரோல்ல அவர் கூட இருக்கேன். அதாவது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, ஓகே அப்போ அவர் சொன்னார் நல்ல நடிகர்கள் என் கூட இருந்தால் தானங்க எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் இன்னைக்கு எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் டக்குன்னு வந்து எனக்கு அவர் பேர் தான் வரும். வேற நிறைய பேர் இருக்காங்க, ஆனா முதல் பேர் வந்து ஒரு நடுராத்திரி கூட ஃபோன் பண்ணி ஒரு இன்ஸ்டால என்ன சார் இப்படி வந்து அவங்க கூட ஒரு போட்டோ போட்டீங்க, வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு, தயவு செஞ்சு அந்த போட்டோவை எடுங்க. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது அதை இப்ப வரைக்கும் அதாவது ஒரு படத்தோட முடிஞ்சு போறது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் கூட அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு வந்து இப்படி இருக்கணும் நம்ம அந்த கேரக்டரை வந்து சிலதை பிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நான் பிக் பண்ணணும்னு ஆசைப்படுற கேரக்டர் வந்து அவ்வளோ இப்போ இங்கே எப்படி இருக்காரோ அப்படிதான் எப்பவுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்காரு. அஸ் அ ஹியூமன் பீயிங்காகவும் ரொம்ப 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 நான் அவர் இங்கே இருக்காரு இல்லை ஒரு இன்டர்வியூ இதெல்லாம் இல்லை, நிஜமாவே வந்து இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ அதனாலதான் மற்றது எல்லாமே ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெருசா நடக்க ஆரம்பிக்கும். நானுமே ஒரு மனசார ஐயோ நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஏன்னா அடுத்தடுத்த படங்கள்ல அப்படி நம்மளும் கூட தொத்திட்டு நடிச்சிடலாம். அதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் கூட நடிச்சாங்க இல்லையா, அவருடைய படங்கள்ல நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்ல எல்லாரும் கூட்டு போறேன், இவன் டைரக்டர்ல இருந்து மியூசிக் கம்போசர்ல இருந்து அவருக்கு தெரிந்தவர்கள் கூட இருக்கிறவங்களும் சொன்னது முக்கியமான பாயிண்ட் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த படத்துக்கு நல்லதுங்கிறது உண்மையான பாயிண்ட் தான். இப்ப இவர் இருக்காருன்னா நிச்சயமா அந்த கேரக்டர் எதுவா இருந்தாலும் நல்லா பண்ணிடுவாருன்றது உண்மைதான். நீங்க கேட்கும்போது சொல்ல இவர் அந்த மாதிரி இதுல இருக்காரு. ஆனந்த்ராஜ் சார் அதை நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அவரு. ஸோ அவர் அந்த படத்துல இருக்காருன்னா எனக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் அந்த படத்துக்கு. அதுதான் வந்து நீங்க காஞ்சூரிங் கண்ணப்பன்ல பார்த்துருப்பீங்க. இப்போ Power 2க்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து அவர் சொல்லும் போதே வந்து புள்ளியார் சொல்லி போடும் போதே ஆனந்த்ராஜ் சார் போட்டு தான் அவர் ஆரம்பிக்கிற டைரக்டரே. ஸோ அவரு ஒரு சாம்ஸ் அண்ணன், அப்புறம் வந்து ஒரு கிங்ஸ்லி மாதிரி ஒருத்தர், இவங்க எல்லாருமே எனக்கு என்னன்னா ஆனந்த்ராஜ் சார் கூட ஓகே, ஏன்னா ஆரம்பத்தில் செட்டில் நினைச்சேன், எனக்கு இவரோட செட் ஆகும் நான் எதிரே பார்க்கல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதே மாதிரி தான் ஒரு கிங்ஸ்லி அவரோடையும் அப்படிதான் இப்படி செட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா முதல்ல ஆனால் எனக்கு எல்லாரும் அப்படிதாங்க. ஈவன் சிவகார்த்திகேயன் ப்ரோ ஃபர்ஸ்ட் அப்படிதான். அட்லியோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிக்கிறோம். எனக்கு என்னன்னா இப்போ எப்படி செட் ஆகும் இவரோட போய் சரி போவேன் எல்லாரோடையும் அப்படி போனேன். போய் பார்த்தா முதல் நாள்லேருந்தே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் ஆனந்த்ராஜ் சார், கிங்ஸ்லி, நம்ம VTV அண்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அண்டு கேரக்டராக சூப்பராக பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். அண்ட் நிச்சயமா நாங்க சதீஷ் வந்து வேற ஒரு சதீஷா தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த ஹோல் டீம்ல இருந்து உங்களுடைய முயற்சிக்கும் நிச்சயமா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க சொன்ன மேக்கிங்லேயே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்க சீரியஸா படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு அவர் சொன்னது இவர் சொன்னது ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து உங்களுக்கு அந்த இதுக்குள்ள போயிடுவீங்க நாங்க நம்புறோம். அதாவது நான் சொல்றது வந்து ஒரு சீரியஸான மோடு, அந்த ஐயோ அடுத்தது என்ன, ஐயோ இந்த மாதிரி போய் ஒருத்த மாட்டிக்கிட்டானே, ஐயோ என்ன பண்ண போறோம் அப்படிக்கான இது போயிடும் நம்புறேன். ஓகே, இல்ல டெஃபினெட்லி எஸ், கான்ஃபிடன்ஸ் அதுல தான் நீங்களும் கேரி பண்ணிட்டு வரீங்கன்றது இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் தி பார்ட் ஆஃப் விகடன். Thank you so much. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.